இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. குழந்தையோட போட்டோ எங்கேயுமே இல்லையே. நம்ம வீட்ல இருக்கிற குழந்தை இவங்க வீட்டு குழந்தையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? வீடு ரொம்ப அழகா இருக்குங்க. இந்தாங்க காபி எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ். உங்க வீட்டு குழந்தை காணாம போச்சுன்னு ஹாசினி சொன்னாங்க. அது இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷமா குழந்தை இல்லாம ஆசிரமத்துல இருந்து குழந்தைய தத்தெடுத்ததை இவங்க சொன்னாங்க. அப்போ நம்ம தேவி காணாம போன விஷயத்தையும் அவங்க கிட்ட சொன்ன. ஹாசினி அக்கா சொன்னது கேட்டு எனக்கு ரொம்ப வருத்தமா போயிடுச்சுங்க. எனக்கே இப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சரி, நீங்க பேசிட்டுங்க, நான் வந்துடுறேன். நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்க, நம்பிக்கையோட இருங்க. கூடிய சீக்கிரம் உங்க குழந்தை கிடைச்சிரும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குங்க. சீக்கிரமாவே தேவிமா கிடைச்சிருவாங்க. என்ன ஒண்ணு, கெட்டவங்க கையில தேவிமா கிடைச்சிருந்தா இந்நேரம் என் குழந்தை எனக்கு திரும்ப கிடைச்சிருக்கும். ஆனா அவ ஏதோ நல்லவங்க கையில இருக்கா போல இருக்கு. எப்படி சொல்றீங்க? ஒருவேளை கெட்டவங்களா இருந்தா அவங்க பணம் கேட்டு போன் பண்ணி மிரட்டிருப்பாங்க. ஓ, அந்த மாதிரி எந்த போனுமே வரலையே. அதனால தேவிமா நல்லவங்க கையில தான் இருக்கணும். நீங்க சொல்றது ஒரு வகையில சரிதான். குழந்தையோட போட்டோ காட்டுறீங்களா? இதான். என்னாச்சுங்க? ஏன் உங்க முகமெல்லாம் இப்படி வேர்த்து போச்சு? இல்ல, சூடா காஃபி குடிச்சா எனக்கு இப்படிதான் வேர்க்கும். சரிங்க, நான் இன்னொரு நாள் வரேன், ஃப்ரீயா பேசலாம். வரேன். சரிங்க. எங்க உங்களை காணோம்? போயிட்டாங்களா? ஆமா, இன்னொரு நாளைக்கு வந்து ஃப்ரீயா பேசுறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. என்னது, என்கிட்ட சொல்லிக்காம கூட கிளம்பி போயிட்டாங்க. என்னவா இருக்கும்?